ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவள் பேர் ஆனி. அவள் வந்து ஒரு ஃபியான்சியோட காரில் வந்துக்கிட்டு இருக்கான். அவனை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா, நான் ஒருத்தனை பிரேக்கப் பண்ணிட்டேன். அது ரொம்ப மோசமான நினைவுகள் தான். ஆனால் நான் யாரை பிரேக்கப் பண்ணோன்னா அவங்கூடயே நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்க்குறா. அதாவது நம்ம ஹீரோயின் லவ் பண்ணதே வேறு யாருமில்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி சோயான்ட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறத விட ஒரு அடிமைன்னு தான் சொல்லலாம். நாயை விட கேவலமாக தான் நம்ம ஹீரோவை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். அதோட நம்ம ஹீரோயினும் சோயானே யாரையும் மீட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் கையை கோர்த்துக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு சோயான் கையை எடுத்துகிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே என்ன பண்ணுறா, டக்குன்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடா. அவளுக்கு நம்ம ஹீரோ கையை தான் பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயின் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். அவட அவங்க உள்ளவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்களா. அந்த சோயானு கவனிக்கல, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போகிற அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோ கையை தான் இவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினும் உன்னை நான் பிரேக்கப் பண்ணிவிட்டேன், இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ வேணா என்னை விட்டு போகலாம், ஆனால் நான் நிச்சயமாக உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சோயானை நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்க பார்ட்னருக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் போல இருக்குது. இவ தான் என்னோட ஃபியான்சி, இவ எஃப்எஸ்சி கம்பெனியில் சிஓவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பார்ட்னருக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்கெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, ஓ அப்படியே இவங்களாம் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் வெளியில் வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆமாம் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. அதுக்கு அவங்க பார்ட்னர் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஏன்னா நீங்கள் எஃப்சிசி உள்ளவங்களையே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அதனால இனிமேல் உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி இந்த சந்தோஷமான இதை நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது நம்ம ஹீரோயின் தெரியாமல் கைப்பட்டு டக்குன்னு அந்த கிளாஸ் கீழே விழுந்துருது. ஒன்று அவளும் பார்த்துட்டு, ஐயோ தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என் ட்ரெஸ்லேயும் கொஞ்சம் கொட்டிடுச்சு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் மனசே சரியில்லை, அதனால தான். அதோட இவளும் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காளா. பார்த்தா நம்ம ஹீரோவும் ரெஸ்ட் ரூமில் தான் வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோயின் கோப்பரா, என்ன தைரியம் தான் நீ இங்கே வருவா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டுறாலாம். நம்ம ஹீரோவா, என்னது உனக்கு என் கூட எப்போதும் இருக்குன்னு ஆசையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுது. நீ என்ன சொல்கிற என்னை பார்த்து அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கன்னத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிடலாம். அப்போ தான் கவனிக்கிறா, அதாவது நம்ம ஹீரோயின் தான் மாறி போய் ஜென்ஸ் வாஷ்ரூமுக்கு வந்திருக்கா போல இருக்குது. அங்கே வேற ஒரு ஜென்ஸை பார்த்தோன்னா, ஐயோ நம்ம தான் தப்பாக வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு நீ வந்தது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு, நீ என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு எல்லாம் புரியுது, ஆனால் நீ புரிஞ்சு தான் இது பண்ணுறியா, நீ உண்மையிலே அவனை மேரேஜ் தான் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சொல்கிறா, நான் தான் சொல்லிட்டேன் இனிமேல் எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சுட்டு ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். நீ என்ன பைத்தியமா, நீ எதுக்கு அந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ போய் அவனை நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க போறியா, நீ உண்மையிலே அவனை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ அந்த டைமில் அங்கே சோயானு வந்தவன் அவனை அப்படி வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தவன். அப்போ தான் நம்ம கவனிக்கிறான் நம்ம ஹீரோனோட கோட் அங்கே இருக்கிறது. பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னது இவரோட கோட்டு எப்படி இங்கே, அப்போ அவன் இங்கே தான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவனுமே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கூட வந்த பார்ட்னராக, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க, இது நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நல்ல பெரிய கொம்பாக தான் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனா, சரி நீங்கள் போங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோவும் நல்லா சுதாரிச்சுக்கிட்டான். ஆஹா, அவனோட ஃபியான்ஸ் வந்து வெளியில் இருக்கான், கண்டிப்பாக அவனோட கோட்டை பார்த்துருப்பான், அவனுக்கு டவுட் வந்திருக்கும், அதனால் வேறு வழியே இல்லை, நீ அமைதியாக இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பயப்படுறா, நீ என்ன பண்ண போகிறான்ட்டு. நான் சொல்கிற வரைக்கும் எதுவும் சத்தம் போடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அவன் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே சோயானுக்கும் டவுட் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் இருக்கிற ரெஸ்ட் ரூமை பார்த்து அப்படியே அவனும் மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ, இப்போ நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அனுப்பணுன்னா நம்ம ஹீரோயின் கதவை தந்துட்டு டக்குன்னு வந்து நிற்கிறாளா. பார்த்தா இவனை பார்த்தோன்னே, என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டோன்னா அவனும், ஆமாம் நீ என்ன இந்த பாத்ரூம்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. ஓ அதுவா, அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போய் சொல்கிறா. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டானா. இவனுக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. இவனும் பாத்ரூம் போகிறான்னா டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கம்மியாக குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் சரி நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோட்டையும் ஹேண்ட்பேக்கையும் கொடுத்துட்டு, சரி நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீ அது வரைக்கும் வெளியில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோன்னா நம்ம ஹீரோனுக்கு இங்கே பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ரெஸ்ட் ரூமில் இன்னும் உள்ளதானே இருக்கும், அதனால் அவளும் வேறு வழி இல்லாமல் சரி
தெரிஞ்சுட்டு அங்கேருந்து போயிடா. ஆனால் இவனுக்கு தான் டவுட்டாக இருக்கே, இவனும் டக்குன்னு வந்து அந்த கதவை திறந்து பார்க்கறான். பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. என்னது யாருமே இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை அடுத்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஏறி குதிச்சிட்டான் போல இருக்குது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவனும் நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காமல் அவனும் அங்கேருந்து போகிறான்னா, இருந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் மாறவே இல்லை. இது என்னமோ நடந்திருக்குது, இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோனுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சுன்னு அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவை வந்தவன் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இன்னும் அவ்வளோ சீக்கிரம் மாட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உன்னோட ஃபியான்ஸ் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அதனால நான் தான் இன்னைக்கு வந்து உன்னை வீட்டை ட்ராப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட தான் அவங்க எல்லாரும் காரில் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன்னு அதை யோசனை பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோ அதோட பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானா. அதோட வீடு வந்துன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு கதவை தந்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிருக்கிறான். நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினா டக்குன்னு நம்ம ஹீரோ கணத்தில் பார்த்து ஓங்கி எறிஞ்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியமே என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது, சோயன் ஒன்று உள்ளே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் உள்ளே தான் இருக்கான், ஆனால் அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் சோயான லைட்டாக கண் முடிச்சு பார்க்குறான்னா, கவி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆனால் நம்ம ஹீரோ நீ எதுக்கும் பயப்படாத, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனும் தள்ளாடி கவி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆமாம் நான் ஜின்னுட்ட சொல்லியிருந்தேனே அந்த பொண்ணு வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வரானா. நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு இருக்கா. அவனா சீக்கிரம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தவன் நம்ம ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு இதுதான் அந்த பொண்ணா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, உனக்கு நான் 1 மில்லியன் தரேன், நீ இன்னைக்கு என்னோட ஸ்டே பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோனுக்கு இவன் எவ்வளோ கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அவளும் புரிஞ்சுட்டு அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனை நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்ட்டு எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மனசோட நினச்சிக்கிட்டு இருக்கா. அதோட சோயனை கொண்டுட்டு போய் வீட்டில் விட சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட இங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினுக்குமே இப்போ மனசு கொஞ்சம் மாறிடுச்சு. அவளும் அதோட நம்ம ஹீரோவை ஏற்றுக்கிறாளா. ஆனாலும் இது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவோ கொண்டா போவன் திண்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எதுக்கும் கொல்லப்படாத, நீ என்னை தானே லவ் பண்ணா, என் மேலே கோவத்தில் தான் நீ அவனை ஏற்றுக்கிட்டா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதோட அவங்க 2 பேரும் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இங்கே பார்த்தா அந்த ஜின்னு வந்து நான் சோயானை கூட்டிகிட்டு வர போல இருக்குது. இவனும் ரொம்ப தள்ளாடி என்ன நடக்குன்னு தெரியாமல் அப்படி வந்துக்கிட்டு இருக்கானா. அவனை படுக்க போட்டுட்டு அதோட அந்த ஜின்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறான். நீ சொன்னபடி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவனை படுக்க போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சரி அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆனால் இன்றைக்கி அவர் சரியாகவே குடிக்கவே இல்லையா, அப்போ எப்படி இந்த அளவுக்கு அவர் மட்டையானான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் அவன் இன்னைக்கு குடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, அப்போ இவன் குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இங்கே சோயானு கண்ணை முடிக்கிறான். என்ன தைரியம் தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணுவீங்க, நான் அதனால தான் இன்றைக்கி நானும் குடிச்சிட்டு மயங்கிற மாதிரி மயங்கினா, மற்றபடி உங்கள் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடித்தேன், நீ என்ன தைரியம் தான் எனக்கே துரோகம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கா கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு தான் ஆள் செட் பண்ணுறான். உடனே அவன் உயிரோட என் முன்னாடி வேணும், அவனை எங்கே இருந்தாலும் இழுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த அடியாளுக்கெல்லாம் நம்ம ஹீரோ இழுத்துட்டு போகிறதுக்காக வராங்களா. நம்ம ஹீரோக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுல, அவனும் ரெடியாக இருக்கிறான். நம்ம ஹீரோ அப்போ தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான், இது கிட்டத்தட்ட 18 வருஷமாக நடக்கிற சண்டை, இது இன்றைக்கி முடிவு வரப்போகுது. எங்கள் அப்பா அநியாயத்துக்கு கொண்டு என்னை வந்து அடிமை மாதிரி நீங்கள் வந்து எழுதி வாங்கிக்கிட்டு என்னை கொடுமைப்படுத்துனீங்களே அப்பான்னு மௌனம், அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதிலடி கொடுக்கத்தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கான நேரமும் இப்போ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படி கது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம அடியாளுக்கெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவசரம் பண்ணி பார்க்குறான், நான் இவளை எப்போ நான் சந்திச்சேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் அப்படி பழசை நினச்சி பார்க்குறான். அப்போ தான் இந்த சோயானு 2 பெண்களோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானா. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கூட வந்து ஜின்னும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜின்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான், வா என்னடா வாழ்க்கை இவர் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சோயோட அப்பா வந்தார். என்ன இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஆமாம் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குண்ட, அப்படியே நல்லா பார்த்து ரசி அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது, ஐயோ சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஆனால் அவர் வந்து அவங்க பையனை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு பொண்ணு உனக்காக பார்த்து வச்சுக்கிறேன் ஆனிண்டு, அவர் அப்பா கூட FSS கம்பெனியில் பெரிய போர்டு மெம்பராக இருக்கார், அவரோட பொண்ணை மட்டும் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்,
அதனால இந்த பொண்ணு மனசில் இடம் பெற பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஓ அப்படியா சரி சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துட்டு அலட்சியமாக அவன் போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவை டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இவன் எப்போ தான் இந்த மாதிரி பொறுக்கித்தனதெல்லாம் விட்டுட்டு திருந்த போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து போகிறாரா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். ஓ இவ பேர் தான் ஆனியா, உங்கள் அப்பா பெரிய பவர் உள்ளவர் தான், நல்லா வசதி படைத்தவர் தான். ஒருவேளை நான் இங்கேருந்து தப்பிக்கிறா இருந்தால் இவன் மனசில் நான் கண்டிப்பாக இடம் பிடிச்சியே ஆக்கணும். அப்போ தான் என் லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஹீரோ இங்கே ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ பழசை நினச்சி பார்க்குறான். எப்படி இந்த அப்பா பையன்கிட்ட வந்து இவன் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோட அப்பா அந்த சோனியோட அப்பாட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, என் ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கொடுத்த பணத்துக்கு நீ இன்னும் வட்டியும் எதுவும் தரல, உனக்கு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் அவர் பணம் கொடுக்க மாட்டார் போல இருக்குது. இதனால நம்ம ஹீரோட அப்பாவும் இறந்து போயிடுறாங்க, அம்மா இறந்து போயிடறாங்க. ஆனால் கொடுத்த கடனுக்காக 80 வருஷம் நம்ம ஹீரோவை அடிமை மாதிரி வந்து கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 62 இயர்ஸ் இருக்குது. ஆனால் அப்பனும் பையனும் நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து ஏதோ நாயை விட கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோ யோசனை பார்த்துட்டு இப்போ என் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுற நேரம் வந்துருச்சு, அதுக்கு நான் உன்னை எப்படியாவது அடைஞ்சே தருன்னு உன் மனசில் நான் இடம் பிடிச்சி ஆகணும். அப்போ தான் என்னோட லைஃப் வந்து மாறும். இந்த இவங்களை எதிர்த்து என்னால் போராட முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கா அவளை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் பாரில் உட்காந்துக்கிட்டு இருக்காளா, அவர் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா வந்து யாரோ ஒரு பையனை பார்த்து வச்சுருக்காங்களாம், அவங்கள மீட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு மீட் பண்ணி தான் பாருங்க, ஏன் உனக்கு பிடிக்கலையா அந்த மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காளா. அப்போ தான் 2 பேரும் நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறலாம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ தான் கண்ணை காட்டுறான். அதாவது நம்ம ஹீரோ தான் அந்த 2 பேரையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் போல இருக்குது. ஆனால் அவங்களும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஆனால் அது இதுன்னு பேசி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் ஏன் நீங்களாம் யாரடா எதுக்கடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு என்னம்மா ஒரு கேர்ள் தனியாக நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டம்முன்னு அவன் தலையில பாட்டில் உடையுது. அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கால, அவள் தான் நம்ம ஹீரோ தலையில் பார்த்து பாட்டில் உடைச்சிட்டாப்புல இருக்குது. நம்ம ஹீரோக்கு தலை சுற்றி மயக்கப்பட்டு அங்கேயே விழுந்துடும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ என்னை கலாட்டா பண்ணவர் இவரு இல்லை, என்னை காப்பாற்றினவரே இவ தான், இவரை போய் நீ அவசரப்பட்டு அடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் பாவம் நம்ம ஹீரோ மயக்கப்பட்டு விழுந்ததுனால வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காப்புல இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புல காயம் இருக்கா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அடுத்த நாள் தான் முழிப்பு வருது. இப்படி கண் முழிச்சு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கா. என்னது நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ கையில் கட்டு போட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே யாரும் என் கையை அப்படி கட்டி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் தப்பாக எடுத்துக்காதீங்க, என் ஃப்ரெண்டு வேறு வெளியே போயிருக்கா, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன்னா இங்கே யார் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் எதுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும்னு கையை கட்டிட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ என் ஃப்ரெண்டு வந்துடுவா, நானே இந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஹீரோ இருந்தாலும் தூங்குறவனை இப்படி கையை கட்டி போடலாமா அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல, நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ வந்துடுறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குளிக்கிறதுக்காக போகிறாளா. அதோட நம்ம ஹீரோ கையில் உள்ள கட்டி வச்சுக்கிற கட்டையெல்லாம் வந்துட்டு எந்திரிச்சுக்கிறான். என்னோட சட்டை கோட்டெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு வரானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வரா. வந்தா பார்த்தா நம்ம எடுத்தாப்புல நம்ம ஹீரோ நிற்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தா பயந்துறான். ஐயோ இவன் என்ன எப்படி எந்திரிச்சா, இவன் கையை கட்டி போட்டிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறாளா. நம்ம ஹீரோ வேற எதுக்கு வருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் வரான். என்னது நீ பக்கத்தில் வரா, இப்போலாம் பண்ணியாக்க நான் உடனே போலீஸை கூப்பிட வேண்டாம். என்னது போலீஸை கூப்பிடுவியா, போலீஸை கூப்பிட்டு என்னமோ சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வரானா. உனக்கு என்ன வேணே, எதுக்கு இப்படி என் பக்கத்தில் வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தேவையில்லாமல் நீ அங்கே கண்டு மூவ் பண்ணாத, அப்புறம் நீ கட்டிக்கிற டவல் கீழே விழுந்தாலும் விழுந்துடும், அப்புறம் எது நடந்தாலும் என்னைய குத்தம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோம். நீ என் மேலே கை வைக்குவா, அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் இப்போவே போலீஸில் கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அப்படியே நீ போலீஸுக்கு கால் பண்ணுவியா, என்ன மாதிரி சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பார்த்தா உன்னையத்தான் முதல்ல சொல்லணும், ஏன்னா நீ தான் என்னோட சட்டை கோட்டெல்லாம் கலட்டியிருக்கா, அப்போ நீ தப்பானவ தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறேன்னா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் ஷர்ட் கோட்டா அது வந்து நான் பால்கனியில் வச்சுருக்கேன், நீங்கள் போய் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னோன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சரிஞ்சுட்டு போய் எடுத்துகிட்டு வரானா. அதோட நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி நான் இங்கேருந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறானா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இல்லையா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆமாம் அவன் இருக்கானா போயிட்டானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாய் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ ஐயோ வேண்டாம், நீ இருக்கிற நிலைமையில அவள் பார்த்தாலும் நம்ம 2 பேரையும் தப்பாக நினைக்குவா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டான், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மூவ் பண்ணுறான். ஆனால் கட்டி இருந்த டவலை கீழே விழுந்துருது. அவளை தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல்
அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாளா. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு கோட்டை எடுத்து அப்படியே மறைச்சிட்டான். நான் எதையும் பார்க்கலாமா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆமாம்மா, இந்த மாதிரி நேரத்தில் உன் ஃப்ரெண்டு நம்ம 2 பேரையும் பார்த்தா கண்டிப்பாக தப்பாக தான் நினைக்குவா, ஏதாவது சொல்லி சமாளி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அவன் இங்கேருந்து போயிட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியே, ஆனால் எதுக்கடி ரூம் கதவை லாக் பண்ணி வச்சுருக்கா, ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஓ அதுவா, அதை நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு கூட்டிகிட்டு போய் 2 பேருமே அப்படி சேர்ந்து குளிக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடாம போல இருக்குது. அதோட இங்கே அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸை கட்டுறாங்க. இங்கே சோயனோட கம்பெனியில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க போல இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ தான் உடனே மேனேஜரை கூப்பிடுங்க, இங்கே கால் பண்ணுங்கள், உடனே அட்வொகேட்டை கூப்பிடுங்க, அந்த ஃபேமிலிக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் தான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அங்கே போங்க இங்கே போங்கன்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த சோயானா எதுவுமே கண்டுக்காமல் ஃபோனில் உட்காந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவரோட நம்ம ஹீரோவும் சோயானை பார்த்து சார் இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியுமா, இங்கே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஏன் கண்டுக்கணும், அதெல்லாம் கண்டுக்க நீ இருக்கிறே, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுறீல, அப்புறம் எனக்கு என்ன கவலை, ஏன்னா நீ தான் என்னோட நாயாச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான் அவன். சரி ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காமா, என்னோடய ஷூலாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அவன் சொன்னபடி அந்த ஷூவெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறான்னா. அப்போ தான் நம்ம சோயானோட அப்பாவும் அங்கே வராரு. நம்ம ஹீரோ அந்த ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே என்ன போய்கிட்டு இருக்குன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. என்ன போய்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதான் அவன் பார்த்துக்குவான்ல, கவின் இருக்கையில் எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி அந்த சோயான்னு சொன்னால் அதுக்கு அவங்க அப்பா அதுதாண்டா எனக்கு கவலை, எல்லா பிரச்சனையும் அவன் தான் திருக்கிறான், அவன் தான் உன்னை விட ரொம்ப டேலண்ட்டாகவும் இருக்கிறான், இங்கே எல்லாருமே அவன் சொல்லுக்கு தான் கட்டுப்படுறாங்க, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது, இங்கே நீ சிஓவா அவன் சிஓவான்னு சொன்னா அதுக்கு அப்பா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் யாருன்னு தெரியுமில்ல, அவன் ஆஃப்டர் அவன் என்னோட டிரைவர், அதை விட ரொம்ப ரொம்ப மோசமான என்னோட அடிமை, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை மீறி அப்படிங்கிற மாதிரி இவனு சொன்னா அதுக்கு அவங்க அப்பாவும் நீ அவ்வளோ சீக்கிரம் அவனை இடப்படாதடா, எனக்கு என்னமோ அவன் நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் ஒன்றும் மறுக்காமல் செஞ்சுக்கிட்டே இருக்கான், அதுதான் எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ டேலண்டான புத்திசாலான பையன் இப்படி அமைதியாக இருக்க மாட்டான், நம்மளுக்கு பின்னாடி இதை ஒட்டி பிரச்சனை வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டேடி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறானா. இங்கே அதோட நம்ம ஹீரோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த தடவை நான் அவனை மீட் பண்ணும்போது கண்டிப்பாக உன் மனசுலாம் இடம் பிடிச்சியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இவனும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினை கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க டேடியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர போல இருக்குது. என்ன டேடி எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். அங்கே பார்த்தா சோயன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, ஓ நீ வந்துட்டியா, அது ஒன்றும் இல்லை, நான் உன்னை சோயானை மீட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ மீட் பண்ணல, அதனால தான் இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர சொன்னேன், நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசுங்க, ஒருவேளை நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது நம்ம 2 ஃபேமிலியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் இருக்கா. அதுக்கு சோயானை ஆமாம் அங்கிள் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான் என்னால் வந்து மீட் பண்ண முடியாமல் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு உங்கள் அப்பா நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சோயானுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்புகிறா, நீ எங்கே இருக்கிற சீக்கிரம் அவனை நான் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று சோயான்னு பார்த்துட்டு சரி அங்கிள் எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறானா. ஆனால் அவங்க அப்பா இந்த பையன் ரொம்ப டேலண்டான பையன், ஏன்னா ஆஃபீஸில் கூட இப்போ பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதை தான் இவன் சூப்பராக சால்வ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை ஏன் இப்போ இவ்வளோ அவசரப்படுத்துறீங்க, இப்போ உடனே நம்ம டேட்டிங் பண்ணணும் என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, வேறு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வேற ஒரு பையனை எதுவும் அவன் மனசில் இருக்குதா, அந்த பையனை ஒன்று நீ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோனுக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, நான் வேறு என் பொண்ணு என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு தெரிஞ்சுக்காமல் என்னால் இருக்க முடியுமா என்ன, நான் சொன்னபடி கேட்டியாக்கும் உனக்கு எல்லாம் நல்லதுபடியாக நடக்கும், ஒருவேளை நீ என் பேச்சு மீறியாக்கும் அவ்வளோ தான் என் பொண்ணாகவே இருக்க முடியாது, அதனால நீ சோயானை பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பா நாளைக்கு நீ சோயானை மீட் பண்ணி 2 பேரும் டேட்டிங் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு வேறு வழி இல்லை சரின்னு ஒத்துக்கிறான். அதோட என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான், இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து சோயானோட டேட்டிங் போக சொன்னாங்க, எனக்கு தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்குது, நீனே என் கூட வாவே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டை என்னடே உனக்கு தானே டேட்டிங் எதுக்கு என்னையை கூப்பிட்றான்ட்டு பேசாமல் நீனு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒத்துக்கிறாளா. அப்போ தான் இங்கே சோயான் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொன்னான், நான் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லுவேன், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரின்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக போயிருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயினை தான் கூட்டிகிட்டு வர போகிறோன்ட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அப்போ தான் அவன் நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் இவனை பார்த்தோன்னா அவளுக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. நம்ம ஹீரோமே இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டான், என்னது நீயா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சோயானோட டிரைவர்ன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதோட தெரிஞ்சுட்டு சோயானை மீட் பண்ணுறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் வராலாம். அப்போ தான் இவனும் பார்க்குறான். பார்த்தா கூடவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிற்கிறா. அவ்வளோதான் இவனுக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சி ஆயிடுது, என்னடா உன்னை கூப்பிட்டா 2 வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் தப்பை எடுத்துக்காதீங்க, என்னோட ஃப்ரெண்டு அதான் சரி எதுக்கும்
இருக்கட்டும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவனும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்கிறான். அதோட அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை கீழே நின்றுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் அங்கே கவின் ஒருத்தன் நிற்கிறான்ல அவன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆனால் இது கேட்ட எனக்கு அப்படி ஃபேஸே மாறிடுது. என்னது கவினா, அவனை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்லணும் தெரியாமல் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆனால் அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, ஓ அதுவா அது ஒன்றும் இல்லை, காரில் வரும்போது நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எதுக்கா நீ அவனை பற்றி கேட்குறான், இல்லை சும்மா தான் அவங்க டிரைவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. அதுக்கு அவனு ஆமாம்மா டிரைவர் தான், ஆனால் அதை விட இன்னும் நான் என்ன சொன்னாலும் செய்வான், அவன் எனக்கு ஒரு அடிமை மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக போயிடுது. ஓ அப்படியா அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உன அப்போ எனக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா போல இருக்குது. இவனு இங்கே 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போய் அவன் ஃப்ரெண்ட் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டு இப்படி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என் ஃப்ரெண்டுக்கு நீ துரோகம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறாளா. அதுக்கு அந்த சோயான்னு இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஆனால் இவ்வளோ நான் தான் கேட்டேனே, அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு நீ துரோகம் பண்ணுறதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனும் டக்குன்னு அவளுக்கு கிஸ் கொடுக்குறான்னா. பார்த்தா இவளும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என் ஃப்ரெண்டுக்கு நீ துரோகம் பண்ண போறியாண்டு. உன் ஃப்ரெண்டை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதே வெறும் பிஸ்னஸ் மேரேஜ் தான், மற்றபடி நான் வந்து ஒரு ப்ளே பாய் தான், எனக்கெல்லாம் எந்த கட்டுக்காவலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டை விட நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் பொறுக்கி பையன்னு தெரியும். ஆனால் இவளுக்கு எப்படி தான் தான் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண மனசு வருதா. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் பாவம் நம்ம ஹீரோயினை அவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட அப்படியே அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோன்னு சோயானை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். அப்போ அந்த சோயானை பார்த்துட்டு என்ன சார் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ பேசாமல் என் முன்னாடியே மண்டிட்டு நெல் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா பாவம் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே மண்டிட்டு நிற்கிறானா. ஆனால் இவனை அப்படியே அந்த பாலை விளாண்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னு நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவனோட பிளேஸ் என்ன, நீ யாரு என்ன நல்லா தெரிஞ்சுக்க, எக்காரணத்தை கொண்டு நீ எனக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் இன்னிலேருந்து உனக்கு ஒரு முக்கியமான வேலை தரப்போகிறேன். அதாவது இன்னிலேருந்து நீ வந்து ஆனிக்கு வந்து பர்சனல் டிரைவராக இருக்கணும். அவள் எங்கே போகிறா, யாரை மீட் பண்ணுறா, அவள் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் நீ பார்த்து எனக்கு சொல்லணும். ஆனால் நீ அவளை வந்து வேவு பார்க்குறது யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி அவனுமே நம்ம ஹீரோவை மிரட்டுற மாதிரி இப்படி கேட்டோன்னா நம்ம ஹீரோ கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். சரி சரி இன்னிலேருந்து உன்னோட வேலையை சரியாக செய், ஆனால் மறந்துடாத நீ என்னோட நாய் அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ கண்டிப்பாக மறக்க மாட்டேன், நீங்கள் சொன்ன வேலையை கண்டிப்பாக லாயெல்லாம் செஞ்சு காட்டுன்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினுக்கு டிரைவராக இருக்கிறதுக்காக வீட்டுக்கு வரானா. நம்ம ஹீரோ இங்கே வர்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். ஆனால் என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ மேலே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கோமா, அதனால் அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணுறான். அவனா நான் பயங்கரமாக பாக்ஸிங், நான் ஒரு பஞ்சு விட்டால அவன் வந்து இறத்த போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்தவனும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயின் அவன் ஒன்றும் சாகலாம் வேண்டாம், ஆனால் நீ நல்லா அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி என்னோட ஹாலில் வந்து வெயிட் பண்ணு, அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரின்னு சொல்லிட்டு அவனு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரான். அவனா அங்கே உள்ள சர்வன்ட்டு சொல்கிறாங்க, மேடம் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ சரிஞ்சிட்டு சோஃபாவில் உட்காரான். அப்போ நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு அவனை எழுந்திரிச்சு கதவை அப்படி லாக் பண்ணுறான். இன்றைக்கி என் கையில் மாட்டினான், அவனை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயினா என்ன அவன் நல்லா அடிச்சிருப்பானா, நல்லா அடி வாங்கட்டு, அவனுக்கு இதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவ. ஆனால் ரொம்ப அடிச்சு போய் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவன் வேறு பாக்ஸிங்கில் நான் ஒரு குத்து நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தளத்திரிக்கி இங்கே ஓடி வந்து பார்க்குறாளா. கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் கதவே திறக்கிறான். என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ தான் திரும்பி பார்க்குறான். பெரிய பாக்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அடிப்பட்டு கீழே கிடக்குறான். உனக்கு என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுவா அது ஒன்றும் இல்லை, அவன் என்னோட கொஞ்சம் விளாடணும்னு சொன்னால் சரி நாங்கள் 2 பேரும் விளாண்டான், விளாண்ட விளாட்டில் அவன் மயக்கப்பட்டு கீழே வந்துட்டான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அசால்ட்டாக சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோ நல்லா அவனை அடித்து போட்டான் போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினுக்கு இதுலேருந்து புரிஞ்சிடுச்சு, பரவாயில்ல நம்ம ஹீரோ நல்லா பலசாலியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீ இன்னிலேருந்து எனக்கு டிரைவராக இருக்கல, ஆனால் நான் போகிற 3 ரூல்ஸ்க்கு நீ கண்டிப்பாக கட்டுப்படணும், அதை நீ என்றைக்கு மீறக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம ஹீரோ கண்டிப்பாக என்ன ரூல்ஸை சொல்லுங்கடா. ஓ அதுவா, நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம நீ எது வேணாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி. 2வது ரூல்ஸ் வந்து நான் கூப்பிட்ட 10 நிமிஷத்தில் நீ வந்து என் முன்னாடி இருக்குன்னு எந்த நேரமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் 3வது ரூல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் 3வது ரூல்ஸ் அது நான் அப்புறமா யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி இப்போ வா அப்படிங்கிற மாதிரி கார் சாவியை கொடுத்துட்டு போனோன்னா நம்ம ஹீரோ எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா. அதுக்கு அவளை இப்போ தானே சொன்னேன் நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பேசாமல் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அவளும் பெரிய ஒரு போட்டிக்கு மாதிரி இருக்குது. அங்கே தான் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வரா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு வரானா. அப்போ தான் அவளும் சொல்கிறா, ஒன்றும் இல்லை, உன்னோட ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீ எனக்கு டிரைவராக இருந்தாலும் கரெக்டான ட்ரெஸ் போடணும், அப்போ தான் எனக்கு மரியாதை. அதனால உனக்கான ட்ரெஸ் செய்கிறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கான ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அவங்களும் கேட்குறாங்க, எவ்வளோ ரூபாயில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோனா 3 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ தான். இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சியாக நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு சூப்பரான கோட் சூட் ரெடியாகி வந்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி சரி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, போய் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் பார்க்கணும் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சரி ட்ரெஸ் மாற்றுறதுக்காக உள்ளே போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு வந்து நின்றோன்னா நம்ம ஹீரோ என்னதே நீங்கள் இப்படி வந்து நிற்கிறீங்க, வேறு என்ன பண்ணுறது, நான் நின்றா உனக்கு என்ன, நீ மட்டும் ட்ரெஸ் மாற்று அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு டிரைவராக இருந்தாலும் எனக்கும் ப்ரைவசி எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறேன்னா அதுக்கு நம்ம ஹீரோ நான் என்ன சொல்கிறேன்னா அதைத்தான் நீ செய்யணும், அதுவும் இல்லாமல் நீனே நீ முழுசாக பார்த்தில, அதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட், ஒழுங்காக நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியே நீங்கள் என்னை பழி வாங்குறீங்களா, அப்போனா சரி நீங்கள் பார்த்து ரசிங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சாட்டையெல்லாம் கலட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படி எச்சு முழுங்கிக்கிட்டு இருக்கா. வா இவனோட பாடியை எப்படி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்னது பார்த்தது போதுமா இல்லை இன்னும் பார்க்க போறீங்களான்ட்டு, நான் தான் சொல்கிறேன் இல்லை மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியே அப்போ நம்ம பேண்ட்டை கலட்ட போறஞ்சிட்டு அவனும் கலட்டணும்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படி கண்ணை முடிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ எதுக்காக கண்ணை மூடுறீங்க, பார்க்கணும் தானே ஆசைப்பட்டீங்க, வந்து பாருங்க முழுசா அப்படிங்கிற மாதிரி உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு அவனும் இப்போ நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே பக்கத்தில் வரானா. என்னென்ன நீங்கள் மூடிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் தான் என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களே, ஆனால் அன்னைக்கு நான் போய் சொல்லிட்டேன், அதாவது நான் அன்னைக்கு உங்களை பார்க்கலன்னு சொன்னேன்ல அதுதான் போய், ஆனால் உங்களை நான் முழுசாக பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அட பாவி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவா சரி சரி கத்துனாலும் போதும், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போகிறான்னா. அப்போ தான் நம்ம ஹீரோ அப்படி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா நம்ம ஹீரோ டிப் டாப்பாக கோட் சூட் போட்டுட்டு சூப்பராக நிற்கிறான். பார்த்த பார்வையிலே நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துடா. வா இவனுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னது ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் எப்போ ஃபோன் போட்டாலும் போட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்து காரை கொண்டு வந்து நிற்கிறான். நீங்கள் சொன்னபடி நான் கரெக்டாக வேலை பார்க்குறானா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஹீரோனோட அப்பா வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டோன்னா அவ்வளோ வேகமாக ஆஃபீஸ்க்கு வரலாம், என்னப்பா எதுக்கா என்னை திடீர்னு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா அங்கே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, அதாவது அவங்க கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் போல் இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்பா நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, இன்னிலேருந்து கம்பெனி நீ தான் சிஓ, என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றிட்டேன், இனிமேல் நீங்கள் தான் அந்த கம்பெனி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் இது கேட்டு அதிர்ச்சார். என்னது என்னப்பா திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க, ஆமாம்மா இனிமேல் இந்த கம்பெனி நீ தான் நடத்த போகிறா, நான் இதுலேருந்து விளைவிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கே எல்லா பொறுப்பையும் கொடுத்தோன்னா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இந்த வேலை அந்த வேலைன்னு பாவம் ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கவனிக்கிறா, பாவம் இவனும் காலையிலேருந்து எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பா உடனே எனக்கு இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதுல, பாவம் அவளாம் அன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்துக்கிட்டு இருக்காளா கவலையோட. நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், சில பேருக்கு அவங்க பணம் காசு மதிப்பு தான் முக்கியம், மனுஷங்களோட உணர்வு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோயின் இப்படி சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கும் அப்படியே உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது, இந்த பணத்துக்காகத்தானே எங்கள் அப்பா இருந்து போனாங்க, இதுக்காகத்தானே இத்தனை வருஷமாக நான் அடிமையாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனே யோசனை பண்ணிகிட்டே வரானா. அதோட நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி போகிறா. பாவம் அன்னைக்கு ஹீரோயின் ஹில்ஸை போட்டுட்டுன்றதுனால அவள் காலில் கொஞ்சம் காயம் ஏற்பட்டுருக்கு போல இருக்குது. அவள் வழியோடு அப்படி நடந்து போயிட்டு இருக்காளா. இதை நம்ம ஹீரோமே கவனிச்சுட்டு டக்கு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அப்படி நடந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. அதோட வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அவன் போகும்போது ஆமாம் பணத்துக்காகத்தான் அந்த மக்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பணத்தை தவிர சில பேர் பாசத்துக்காகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான்னா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே நம்ம ஹீரோவையே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எப்போ ஆஃபீஸ்க்கு வரா. ஆனால் அவங்கள ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை போட்டு ஒரு மிரட்டுற மாதிரியே பேசுகிறாங்க. அதாவது நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் அந்த கம்பெனியை வந்து நடத்த தெரியாது, அதனால நீ உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிடணும், எங்கள் பேரில் மாற்றிடணும், இந்த கம்பெனியில் எந்த தலையீடும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்களா. இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் நம்ம ஹீரோயின் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கார்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது இவன் வந்து ரெக்கார்டு மிஷின் எதுவும் வச்சிருப்பான் போல இருக்குது, அது மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கானா. இங்கே இவங்கெல்லாம் நம்ம ஹீரோயினை மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் மரியாதையை எங்கள் பேரில் வந்து மாற்றி கொடு, இல்லாட்டி நீ என்ன பண்ணாலும் இந்த கம்பெனி விஷயமா நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், நாங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் அப்படி பயந்து போயிருக்கிறா.
அப்போ தான் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆனிக்கு தொந்தரவு பண்ணுறவங்கள யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து வச்சுருக்கான் போல இருக்குது. என்ன தைரியம் தான் நீ ஆனிட்ட எல்லா ஷேர்ஸையும் எழுதி கேட்பீங்க, இப்போ உங்கள் ஷேர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதுக்கு அவங்க நாங்கள் எதுக்காக எழுதி கொடுக்கணும், நீ யாரும் என்ன தைரியம் தான் எங்களை மிரட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவை நான் சாதாரண டிரைவர், ஆனால் நான் யாருன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணி அவங்கள மடக்கிட்டான் போல இருக்குது நம்ம ஹீரோ. ஆனால் அவங்களாம் எழுதி கொடுத்துட்டாங்க போல இருக்குது ஷேர்ஸை. இங்கே அடுத்த நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்பப்பா ஆஃபீஸில் என்ன போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா, என்னை பயமுறுத்தி என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் எழுதி கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு அவங்க அப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை பார்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் எடுத்து போகிறாரு. அந்த ஃபைல் எடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தா மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அவங்க ஷேர்ஸ் எல்லாத்தையும். என்னது எல்லாரும் ஷேர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம்மா இப்போ கம்பெனி எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது பண்ணது யாராக இருக்கும், எதனால இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மெஹரன் கேட்குறாளா. அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, இது பண்ண வச்சது யாருன்னு தெரியல, ஆனால் அவன் ரொம்ப டேலண்டான ஆளாக தான் இருப்பான், அவன் உனக்கு சீக்கிரட்டாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெஹரன் கேட்குறாளா. அதுக்கு அவங்க அப்பாவும் அவன் யாருன்னு தெரியல, ஆனால் அவன் சாதாரண ஆள் மட்டும் இல்லைன்னு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம ஹீரோவை பற்றியும் சொல்லிக்கிட்டே வராரு. அதாவது உனக்கு ரீசெண்டாக டிரைவர்னு ஒருத்தன் இருக்கால கவின், அவங்க அப்பா வாங்கின கடனுக்காக இவனை கிட்டத்தட்ட 80 வருஷம் அடிமை மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த பையன் ரொம்ப டேலண்டான பையன், ஆனாலும் படிப்பை சரியாக கூட முடிக்காட்டிலோட இன்னைக்கு கம்பெனி நடக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்வு பண்ணுற அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்குது. இருந்தாலும் அவனை வந்து ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துகிறாங்க, மனதாபம் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ டேலண்ட்டும் அறிவும் திறமையும் இருந்து அவன் ஏன் அங்கே இருக்கான்னு மட்டும் தான் தெரியல. ஆனால் அவன் ஒன்றும் சாதாரண ஆளாக மட்டும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை நினச்சி கவலையாக இருக்குது, சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதோட இங்கே அப்படியே சோயானை கட்டுறாங்களா. பார்த்தா சோயானை பார்க்குறதுக்கு அவள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்கா போல இருக்குது. உடனே இவளும் பார்த்துட்டு கோவப்படுறா, ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, எப்போ என்னை வந்து உங்கள் அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ண போகிறீங்க, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா, நீங்கள் ஆனியை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டாங்க, அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவளும் கோவப்பட்டோன்னா, உடனே அந்த சோயானை ஏன் பேபி இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா, வா வா உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொமான்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கான். உடனே எவ்வளோ சொல்கிற, ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், சீக்கிரம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், அப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினா நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா, அந்த சார் எப்படி எல்லாரும் நம்மளுக்கு எழுதி கொடுத்தாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்படியே அவங்க அப்பா நம்ம ஹீரோவை பற்றி சொன்னதையும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் நம்ம ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது இதுலேருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் விட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு சொல்கிறா, இங்கே உள்ள ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் எல்லாரும் பாதி பேர் எனக்கு எல்லா ஷேர்ஸையும் திருப்பி தந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ எனக்கு எப்படி தெரியும், நான் ஆஃப்டர் டிரைவர் தானே அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னேன். ஆனால் நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சிட்டு, உன்னை பார்த்தா டிரைவர் மட்டும் தெரியல, உனக்குலாம் நிறையா இது ஒளிஞ்சிருக்குது, நிச்சயமாக நீ யார் என்னன்னு கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து டக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஆசிட் ஊற்ற வராளா. ஒன்று நல்ல வேலை நம்ம ஹீரோ சுதாரிச்சுட்டு கையை நீட்டிறான், கோட்லேயும் கையிலையும் லைட்டாக அந்த ஆசிட் பட்டுருது, இல்லாட்டி நம்ம ஹீரோயின் ஃபேஸில் தான் பட்டிருக்கோம். அந்த லேடி வேறு யாரும் இல்லை, அந்த சோயனோட லவர் தான். அதோட நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஐயோ அவங்க கை காயம் பட்டிருக்கேன்ட்டு காயத்துக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருக்காளா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, யார் அந்த பொண்ணு எதனால இப்படி பண்ணா அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே சோயான் வந்துட்டு, ஐயோ என்னாச்சு உனக்கு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, யாரோ உன் மேலே ஆசிட் ஊற்றுனாங்களாம்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வரேன்னா. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமாம்மா யாரோ ஒரு பொண்ணு வந்து என் மேலே ஊற்ற வந்தா, நல்ல வேலை இவர் தான் காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இவனுக்கும் கோவம் வந்துடுது, என்ன தெரியும் தான் ஊற்றுற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டுப்பா, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னை இதுக்காகத்தான் இவளுக்கு வந்து நான் டிரைவராக சேர்த்தா, முன்கூட்டியே நீ வந்து சுதாரிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கணத்தில் பார்த்து ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் அடிக்கிறீங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா அந்த பொண்ணு ஊத்துறதுக்கு முன்னாடியே அவன் தடுத்துருக்கணும், எப்படி இவ்வளோ தூரத்தை கொண்டு போனான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேலே கோவப்பட்டு நீ இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பாவம் நம்ம ஹீரோவுமே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா. இதெல்லாம் பார்க்கல நம்ம ஹீரோனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி என்னை காப்பாற்றுறதுக்காக இவர் கையிலெல்லாம் காயம் பட்டுச்சு, இருந்தாலுமே பாவம் இவருக்கு அடிமட்டு தான் மிச்சமாக இருக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவனும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காளா. இவனும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, பேபி உனக்கு ஒன்றும் இல்லையா, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த கோபத்தை எல்லாத்தையும் பாக்ஸிங்கில் காட்டிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக சோயன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்போ தான் இவன் அப்படி நினச்சி பார்க்குறான். அதாவது சோயனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பாள், அவளை வந்து இந்த சோயன் வந்து கொல்ல சொல்லியிருப்பான் போல இருக்குது. உடனே அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்லுவான், உன்னை வந்து சோயன் வந்து கொல்ல சொல்லிட்டான், அவன் வயிற்றுல வளர குழந்தைய அழிக்க சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு இவ்வளோ நம்ப மாட்டான், நீ போய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இரு உனக்கு ஃபோன் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோயனுக்கு கால் பண்ணி, சார் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி டைமில் அந்த பொண்ணை நம்ம அப்படிங்கிற மாதிரி இவனு கேட்குறான்னா. அதுக்கு சோயன் சொல்கிறான், நான் என்ன சொல்கிறேன்னா அது மட்டும் செய், என்ன எதுனா நீ என்னை கேள்வி கேட்கக்கூடாது, அவள் உயிரோடு இருக்கக்கூடாது,
கூடாது, அவளால் எனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு அவளும் சிரிக்கிறா. ஓஹோ, இவர் அந்த அளவுக்கு போயிட்டாரா, என்னையே கொல்ற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் உன்னை கொல்லலாம் போகிறதில்ல, ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நீ வேணும்னாலும் ஹீரோயின் ஃபேஸில் வந்து நீ ஆசிட் புத்துற மாதிரி வரணும், ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சோயான் தான் தெரிய வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டதுனால தான் அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோட நாடகம் தான், ஏன்னா அப்போ தான் நம்ம ஹீரோயின் மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதோட அடுத்த நம்ம ஹீரோ வர சொல்லியிருக்காளா, இவனும் வரான், என்னாச்சு எதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்கன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சோஃபாவில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்கள் பாஸ், நான் எப்படி உங்கள் முன்னாடி உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயினா, பாஸ் என்ன சொன்னாலும் உடனே செய்ய வேண்டியதான் உன் கடமைன்னு சொல்லணும்னா டக்கு நம்ம ஹீரோ, சரி இப்போ எதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு கேட்டோன்னா அதுக்கு அவனு சொல்கிறான், இன்றைக்கி உனக்கு லீவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்னைக்கு எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணால் அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு அவனு சொல்கிறான், நீங்களாம் பெரிய பணக்காரவங்க, உங்களுக்குலாம் நான் வேலை செய்யத்தான் நான் இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஹீரோனா, இல்லை நீ என்னையை காப்பாற்றினா அதுக்காக இந்தா அப்படிங்கிற மாதிரி கார்டு எடுத்து போகிறா, இதில் 5 மில்லியன் இருக்குது, நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, என்னது 5 மில்லியனா, உங்கள் உயிரோட விலை அவ்வளோதானா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் என்னோட கடமையை தான் பண்ணேன், அதனால் இந்த பணம்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டை திருப்பி கொடுத்துட்டு, சரி இப்போ நான் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு பதிலாக நான் கேட்டதை நீங்கள் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஒன்றும் இல்லை, நான் அன்றைக்கி உங்களை டவலோட பார்த்தல அது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஒன்று நம்ம ஹீரோயின் கோந்துருது, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ ஆட்டை பேசுகிறான்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. சரி சும்மா தான் கேட்டேன், பரவாயில்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா. அதோட நம்ம ஹீரோயின் வெளியே எங்கேயோ வந்திருக்கா போல இருக்குது, யாருக்கா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்து 2-3 பேர் வந்தவங்க டக்கு நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போகிறாங்க. யார் என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயின், யாருடா என்னடா எதுக்காடா என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தானே, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, இவ தான் எஃப்சிசியோட சிஓவா, சரி பார்க்க ரொம்ப அழகாத்தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கூப்பிடும்போது இன்னொருத்தர் சொல்கிறான், இந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காண்ட, டே இதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது, பேசாமல் இங்கே வந்துரு, இவளால் நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ஒன்றும் பயப்படாதமா, உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்களாம். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு கையை காலெல்லாம் கட்டி வாயெல்லாம் கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கா, என்னடா பண்ணுறது, யாரா நம்மளை காப்பாற்ற போகிறாண்டு. அப்போ நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்தீங்கன்னா உட்காந்து சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா, அப்போ பேசிகிட்டு இருக்காங்க, ஆமாம் எதுக்காக இவ்வளோ கடத்திட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவ யாருன்னு தெரியுமா, இவ தான் சோயானோட ஃபியான்சி, ஆனால் சோயான் வந்து ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனால் இவ திடீர்னு வந்ததுனால அந்த பொண்ணை கைவிட்டுட்டா, அந்த கோவத்தில் தான் அந்த பொண்ணு நேற்று கூட இவன் மூஞ்சில் வந்து ஆசிட் ஊற்ற வந்திருக்கா, ஆனால் அதுலேருந்து இவ எப்படியே தப்பிச்சிட்டா, அதனால தான் என்னை கடத்திட்டு வர சொல்லியிருக்கா, அதனால தான் நம்மளும் கடத்திட்டு வந்திருக்கோம், மேடம் வந்த பிறகு தான் இவளை என்ன பண்ணலான்ட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின், கவி நீ எங்கே இருக்கா, நீ என்னை சீக்கிரம் வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறான். அதோட நம்ம ஹீரோ வந்தவன் அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் நான் அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை அதோட கட்டையெல்லாம் பிடிச்சிட்டு அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடறானா. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா, அங்கே இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதாவது வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து சோயாவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமே, இதெல்லாம் உண்மை தானே, உனக்கு தெரியாமல் இருக்காது, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு, இல்லை இதை பற்றி இப்போ எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறானா. ஆனால் நம்ம ஹீரோ, நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம்மா, நான் அன்றைக்கி ஒரு 3வது ரூல்ஸ் சொல்ல மறந்துட்டேன், அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ சொல்கிறேன், நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என்னோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோவுக்கு கிஸ் கொடுக்குறாளா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆமாம், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எப்போதும் உங்க கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உன்னை எப்போதும் எங்கேயும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு இது தானே வேணும், இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தா அவனும் சரிஞ்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க. அதுக்கப்புறம் என்னங்க, எங்கள் நம்ம ஹீரோயினுக்கு காதல் பொங்க 2 பேரும் நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினை எப்போதும் நான் உங்கூடையே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்களா, இந்த மாதிரி சோயானுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கான், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், அவள் தான் என்னை கடத்திட்டு போனாண்டு. இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பாவும் கோப்படுறாங்க. அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, இப்போவே நான் அவங்களுக்கு வந்து சரியான பாடம் போகட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், இல்லை இப்போ நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கப்பா, நம்ம கொஞ்ச நாள் போகட்டும், அவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் மூஞ்சில் நம்ம கரையை பூசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அவனா அவங்க அப்பா எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் வேகமாக
வரா, வேறு எதுக்கு நம்ம ஹீரோ கூப்பிடுவான், 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணத்தான், அவளுக்குள்ள ரொமான்ஸ் அப்படி போய்கிட்டே இருக்குது. அதோட இங்கே சோயானை கட்டுறாங்க. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் நம்ம ஃபோனெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரோம். ஆனால் அங்குள்ள மேடு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை மேடம் வந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் உள்ளே போக முடியாதுன்ட்டு அவனை எவ்வளோ சொல்கிறான். ஆனால் அவங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா. ஆனால் அவனுக்கும் டென்ஷன் ஆகிறான். என்ன தைரியம் தான் நீ அவாய்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணால் நம்ம ஹீரோயின் அதை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஆனால் ஓ அப்படியே அட்டன் பண்ண மாட்டேங்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் போல இருக்குது. அவரோட நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான்னா வண்டி எடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே சோயான் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் இவனை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாளா. உடனே அதுக்கு சோயான்னு கேட்குறான். ஆமாம் நீ எதுக்கு கொஞ்ச நாளாக என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறேன், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனால் நம்ம ஹீரோயினா அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நம்ம ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சீக்கிரம் வண்டி எடு நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் காரில் ஏறி உட்காரலாம். ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கான். உடனே ஏன் நின்றுக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வந்து வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லணும். அதுக்கு சோயானா சொல்கிறான், அவன் என்னோட டிரைவர், நான் தான் உனக்காக கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியா உன்னோட டிரைவரா, சரி இப்போவே சொல்லு எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ பணம் வேணும், இவன் உனக்கு எவ்வளோ பணம் கடன் பட்டிருக்கான்னு சொல்லு, எல்லாத்தையும் உனக்கு உடனே தந்துறேன், இனிமேல் இவன் வந்து என்னோட டிரைவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். ஆனால் அதுக்கு அவனா நான் இவனை யாருக்கும் கொடுக்குறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனா எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காக்காவே பேசாமல் வண்டி எடு, நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுது. உடனே இதை கவனித்த சோயான்னு சரி இவளை மட்டும் வீட்டில் விட்டுட்டு நீ திரும்ப என்னட்டே வந்துடு, இனிமேல் நீ டிரைவர் அங்கே ஒர்க் பண்ண வேண்டான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான்னா இன்னும் சோயானு உங்கள் 2 பேரும் போகிறத அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கெஞ்சுறான், என் நிலமையை புரிஞ்சுக்கோ, நான் என்னதான் இருந்தாலும் அவனோட அடிமை, நான் அதை மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் உனக்கு எவ்வளோ காசு கடன் பட்டிருக்கா சொல்லு, நான் ஒன்றுக்கு பல மடங்கு அவனுக்கு கொடுக்குறேன், நீ எப்போவுமே எங்கூடயே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோ நீ ஈஸியாக சொல்லுவா, ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் உனக்கு தெரியுமா, அது அவ்வளோ சீக்கிரமாக முடியாது, ஏன்னா நான் எங்கள் அப்பா பட்ட கடனுக்கு இன்னும் நான் அடிமையாக இருக்கேன், இப்போ உனக்கு நான் அந்த மாதிரி ஒரு கடன் பட்டு அதை நான் எப்படி திருப்பி அடைக்க முடியும், நான் என்ன உன்னை மாதிரி பெரிய குடும்பத்தில் சேர்ந்துருக்கேன்னா இல்லை என் பேரில் நிறைய ஷேர்ஸ் எதுவும் இருக்கா அவனை எதிர்த்து போராட, எனக்கும் அவனை மாதிரி நிறைய பணபலமும் அதிகாரமும் இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட என்னால் எதிர்த்து போராட முடியும், அது வரைக்கும் என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிட்டு அவன் சொல்ல பச்சு தான் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போகிறான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான், நான் கண்டிப்பாக உன்னோட திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனோன்னா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்குமே மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் நின்றுக்கிட்டு இருக்கா. இங்கே சோயான்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவள் என் மேலே கோவமாக இருக்கான்னு எல்லாம் தெரிஞ்சு நீ என்கிட்ட எதுக்கு சொல்லாமல் இருந்தால் பேசாமல் முதல்ல நீ மண்டிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ மண்டிடாமல் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருக்கானா. அவனை எனக்கு கோவந்துருது, என்ன நின்றுக்கிட்டு இருக்கா, நான் தான் சொல்கிறேன்ல மண்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சோயானை 2-3 தடவை கத்தின பிறகு தான் நம்ம ஹீரோ அதோட மண்டிட்டு நிற்கிறான்னா அதோட அந்த சாட்டையை கெட்டோன்னா உன்னை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உனக்கு சோயானே என்ன பண்ணுறான், பாவம் நம்ம ஹீரோ சாட்டையெல்லாம் அடிக்கிறான், உனக்கு எவ்வளோ திமுருவன்னு என்ன தைரியம் தான் நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா உண்மையும் எனக்கு மறைக்கவை, நீ எனக்கு தானே நாய், நீ அப்போ எனக்கு தானே நன்றி விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோவாக வந்து எப்படியாவது அந்த 30% ஷேர் மட்டும் என் பேருக்கு மாறிச்சு, அப்புறம் உன் கதையே மாறிடுண்டா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினும் கோவமாக இருந்தால அதோட நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராளா. அப்போ தான் வந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. பார்த்தா உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் துடிச்சிடறேன், என்னது இதெல்லாம் யார் பண்ணது, இதெல்லாம் வந்து சோயானா பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக இவ்வளோ அடியை வாங்கிக்கிட்டு நீங்கள் அங்கே இருக்கணும், நீங்கள் அவனை விட்டு வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அது எப்படி முடியும், எங்கள் அப்பா வந்து கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க, நான் அதுலேருந்து வெளியே வர முடியாது, நான் அவங்ககிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நிச்சயமாக அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், அந்த அடி அவங்களுக்கு தாங்க முடியாதா இருக்கணும், கண்டிப்பாக அதுலேருந்து அவங்க மீளவே முடியாது, அப்படி ஒரு அடியை நான் நிச்சயமாக கொடுப்பேன், பழி வாங்கின பிறகு நான் உன்னை நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. அப்போ தான் இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர மாதிரி இருக்குது. சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பேசுறதுக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் இவன் வீட்டை பார்க்கறதுக்கு அப்படியே உள்ளே வர. அப்போ தான் அங்கே ஒரு சின்ன ரூம்பு மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்தா அங்கே எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்குது, நம்ம ஹீரோனோட பயோடேட்டாவும் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் தெரிய வருது, இவன் நம்மளை லவ் பண்ணதே வந்து பிளான் போட்டு தான் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் உண்மைதானா, அப்போ என்னை லவ் பண்ணது எல்லாமே வந்து அந்த சோயானை பழி வாங்குறதுக்காகத்தான் நீ என்னை லவ் பண்ணியா, என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் உன் பேரில் மாற்றுறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அந்த சோயானோட பேசுனது, நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஷேர் மாற்றினது எல்லாமே ரெக்கார்டு இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேலே கோவப்படுறா.
உன்னை மாதிரி ஒரு ஆளை நினச்சி கூட பார்க்கல, நீ எல்லாமே நீ வேணும்னாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோவை உண்மை சொல்ல வரான். இல்லை இல்லை, நான் அதுக்காக மட்டும் இல்லை, நானும் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. நீ என்னை பார்த்ததுலேருந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கா, என் மேலே ஆசிட் ஊற்ற வந்ததும் போய் தானா, அதுவும் உன்னோட பிளான் தானா அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவை இருக்கிறேன், உன்னை நான் பார்க்க கூட விரும்பலன்ட்டு கோமா அங்கேருந்து கிளம்பி போயிடறாளா. பாவம் நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவளே நினச்சிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் பாவம் நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டு இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானே, நம்ம லவ்வை வந்து இப்படி இது பண்ணிட்டானு அவளும் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காளா. அதோட இவள் கவலைப்பட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இவளோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருந்தால அவள் வரா. ஏன் ஆனி என்னாச்சு, எதுக்கா அப்படி மூடு அப்செட்டாக இருக்கா, நானும் உனக்கு கால் பண்ணிக்கிட்டேன் எடுக்கவே இல்லை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி காட்டுறா. உனக்கு இது கேட்ட அவளும் என்னது, அப்போ உன்னை பாரில் பார்த்ததுன்னு எல்லாமே நடந்தது, எல்லாமே பிளான் தானா, உன்னோட சார்ஸ்க்காக தான் அவன் இவ்வளோ பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த சோயனை பழி வாங்குறதுக்காக அவன் என்னை பயன்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காளா. உன்னை இவ்வளோ ஐயோ இப்பெல்லாம் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவளும் சோயன் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சிருக்கான், அந்த பொண்ணு கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி லில்லியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிறாளா. அப்போ தான் காலிங் பில் சத்தம் கேட்குது. அதோட லில்லி தான் வந்து கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா சோயான் தான் வரான். அவனை சோயானை பார்த்துட்டு லில்லி எதுக்கா நீங்கள் வந்தப்போ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது அவனும் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ எதுக்காக என் மேலே கோவமாக இருக்கா நல்லாவே இப்போ தெரிஞ்சிருச்சு. அதாவது அந்த பொண்ணு இருக்கால, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, அவள் என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் என்னை எப்படியாவது மயக்கலான்னு பார்த்தா, ஆனால் நான் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா கடைசியில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன்ட்டு அவள் போய் கதை சொல்லியிருக்கா. நீ வேணா அவளோட ரிப்போர்ட்டை பாரு, அவளுக்கு வந்து மென்டலாக நிறைய இஷ்யூ இருக்குன்ட்டு ரிப்போர்ட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து காட்டோன்னு ஒன்று லில்லி இங்கே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டு பார்க்குறாளா. ஆமாம் உண்மையிலே இந்த பொண்ணுக்கு வந்து மென்டல் இஷ்யூ இருக்கிறதா டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பார்க்குறா. ஆனால் சோயான்னு சொல்கிறான், இது தெரியாமல் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் இல்லை, கண்டிப்பாக நான் எந்த பொண்ணையுமே வந்து லவ் பண்ணவே இல்லை, நீ தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கும் இங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளும் குழப்பத்தில் இருக்கனால அவளும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனும் அப்படியே ஓரக்கனால அந்த லில்லியை பார்க்குறான். அதாவது இந்த பிளான் எல்லாமே இந்த லில்லியும் இந்த சோயான் தான் போட்டிருக்காங்க. இந்த சோயான் தான் லில்லியை வர சொல்லி, உன் ஃப்ரெண்டு என்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் மனசில் என்ன இருக்குது எதுன்னு எனக்கு தெரியணும், நான் எப்படியாவது அவள் மனசை மாற்றணும், நான் மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொல்லும்போது தான் அதோட தான் லில்லி சொன்ன ஐடியா அப்படி இவனும் வந்து அந்த பொண்ணு பைத்தியம் அது இது நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இங்கே உத்தம மாதிரி இவன் வேஷம் போட ஒன்று லில்லியும் சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகிறாளா. இதெல்லாம் லில்லி வந்து வெறும் பணத்துக்காக தான் பண்ணுறா, அவளுக்கு நிறையா பணம் கொடுக்குறேன்னு சோயான் சொல்லியிருக்கான். அவளோட இவனும் சொல்கிறான், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் உன்னை ஏமாத்தலைன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் நீ கண்டிப்பாக என்னை மேரேஜ் பண்ணிக்கவில்லை பொய்யில்லை இல்லை அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஆஹா உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் கொடுக்க வரானா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட அப்பா வந்துடுறாங்க. வந்துட்டு இவன் எதுக்காக இங்கே வந்தான், இவனை வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இல்லை சோயான் மேலே எந்த ஒரு தப்பு இல்லையா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவங்க அப்பாவா அதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசலாம், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போனோன்னா இந்த சோயான்னு அதோட ரெண்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட வெளியே வரும்போது பார்த்தா இங்கே லில்லியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன உன் திட்டப்படி எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா, நீ உன்னை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவனை நீ தான் எழுதுக்கு எல்லாமே காரணம், நான் உன்னை ஸ்பெஷலாக கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. அதுக்கு இந்த லில்லியும் சொல்கிறான், ஆனால் அவள் வந்து மூடு அப்செட்டுக்கு காரணம் நீ மட்டும் இல்லை, வேற ஒரு காரணமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா. என்னது வேற ஒரு காரணமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இன்னொரு ஒரு 1 மில்லியன் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் கொடுத்தானா நம்ம ஹீரோவை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டாளான்னு தெரியல. அதோட இங்கே நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு வராளா. பார்த்தா இவ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா போல இருக்குது, அதில் நிறைய நஷ்டம் வந்துருச்சு போல இருக்குது. அப்போ தான் கேட்குறா, ஐயோ இதை பற்றி அப்பாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்பாவுக்கு தெரியும், ஆனால் அப்பா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லணும். ஐயோ இப்படியே போனால் எல்லாமே நஷ்டமாயிரும், கண்டிப்பாக என்னால் இந்த கம்பெனியை நடத்த முடியாது, அதனால் நான் உடனே வந்து சோயானை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோயானை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வரலாம். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ எதுக்காக வரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவ்வளோ நேராக சோயான்ட்ட வந்து நான் உன்ட்ட ஒன்று கேட்பேன், எனக்கா சேவிங்களா, நம்ம கல்யாணம் உடனே நடக்கணும், அதுவும் இன்னும் 1 மாதத்தில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போகிறாளா. இன்னும் சோயான்னு இதை கேட்டுட்டு என்னது உனக்கு எதுக்காக இந்த அர்ஜென்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை நீங்கள் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், ஏன்னா என்னால் இந்த கம்பெனியை தானாக நடத்த முடியாது, உங்கள் உதவி தேவைப்படுது, அதனால் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறானா. அதோட நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். உடனே நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா, நீ உண்மையிலே அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது
அதுக்கு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நீ ஏன் கேட்குற, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறான், உண்மையிலேயே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் அவனை நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவ்வளோ ஹீரோவும் டக்குன்னு அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு இனிமேல் வாயத்தை வந்து தயவு செய்து இந்த மாதிரி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் சோயானா ஒவ்வொரு நாளும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் போகிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நாளும் பொழுதும் போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்ன நம்ம ஹீரோயின் அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற போதெல்லாம் நம்ம ஹீரோக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்படியே தான் நாட்கள் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு அப்புறம் தான் நம்ம மொத பார்த்தோம்ல லிஃப்ட்டில் வரும்போது நம்ம ஹீரோ கையை நம்ம ஹீரோயின் பிடிச்சதுலாம் அதெல்லாம் நடக்குது போல் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் இனிமே உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம ஹீரோவா நான் கண்டிப்பாக யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் வாஷ்ரூமில் எதார்த்தமாக நம்ம ஹீரோயின் மாறி வந்தது, நம்ம ஹீரோ அங்கே இவளை மீட் பண்ணது. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சோயன் கூட அந்த இடத்துல வருவான். நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனும் நம்ம சந்தேகப்படுவோம். ஆனால் நம்ம ஹீரோயின் எவ்வளோ மழுப்புவா. ஆனால் அவனா வந்து வாஷ்ரூம்லாம் செக் பண்ணது, அதுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும்போது நம்ம ஹீரோவும் அதோட நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்தது இவனும் அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனோட மனசு மாதிரி அவட அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுவாங்க. இவனும் நம்ம ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறது எல்லாமே இந்த சோயானுக்கும் தெரிஞ்சிடும். அதோட நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு ஆள்லாம் விடுவான்ல, அந்த கதை தான் நடக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கனவாக தான் கண்டிருக்கான். ஆனால் உண்மையிலே வந்து அவன் நம்ம ஹீரோ வந்து அடிக்க ஆளெல்லாம் அனுப்பல. நம்ம ஹீரோ கூப்பிட விட்டோன்னா அவன் நம்ம ஹீரோ வரான், என்னாச்சு எதுக்காக என்னை கூப்பிட விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, உன்னை ஒன்றும் இல்லை, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு நானும் உன்னை ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன், நானும் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, என் தப்பெல்லாம் நான் இப்போ உணர்ந்துட்டேன். ஏன்னா ஆனி இன்னும் 1 மாதத்தில் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நாளைக்கு எனக்கும் அவளுக்கு என்கேஜ்மெண்ட்டு, நாளைக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக அதுவும் இந்த மாதிரி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் இன்னிலேருந்து உனக்கு விடுதலை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னாச்சு என்ன எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கானா. அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் நான் சைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோ அப்படி தாங்கிக்கிட்டே அப்படி வாங்குறானா என்னன்னு தெரியலையே, இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லும்போது அவனை டக்குன்னு அந்த பேப்பர் தூக்கி வீசினான். என்னடா என்ன பார்க்குற, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்றும் தெரியாத முட்டாள், என்னை வந்து ஃபுல் பண்ணலான்ட்டு நீனே ஆனியை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்ன, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் உன் சாவு அவ்வளோ ஈஸியாக போகக்கூடாதான் நானும் நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை, என்ன எங்கள் அப்பாவில் உங்கள் அப்பா செத்து பண்ணாங்க, இப்போ என்னால் நீ சாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கண் எடுக்கிறேன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனும் டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணை எடுத்து சுட்டுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டலை. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு காலையில் முழிக்கிறா, அவளுக்கு ஒரு மாதிரி மனசு படப்படன்னு இருக்குது. இன்றைக்கி அவளுக்கு என்கேஜ்மெண்ட் போல் இருக்குது, அவளும் ரெடி ஆகிட்டு இருக்கா. இருந்தாலும் அப்பப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ தான் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானா, இதுவே இவளுக்கு பயமாக இருக்குது. இங்கே அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ட்டி சூப்பராக போய்கிட்டு இருக்குதா. ஆனால் இவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் சோயானு. அப்போ பார்த்தா அந்த லில்லி அங்கே நின்றுக்கிட்டு இருக்காளா. ஆனால் சோயானு அப்படி பக்கத்தில் வந்து ஆமாம் என்னது நீ இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இது என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் இல்லை, நான் வராமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஆனால் இதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமே, அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோயான்னு சொல்கிறான்னா. அதுக்கு இந்த லில்லியா ஆனால் இது வெறும் என்கேஜ்மெண்ட் தானே, மேரேஜ் ஒன்றும் இல்லை, அதனால் எனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதோட நம்ம ஹீரோயின் வரலாம். அதோட இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போது, 2 பேரும் வந்து ரிங் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயினும் அதோட அவனும் மேலே ஏறி வராங்க. அங்கே உள்ள கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அப்பாவை காணோம், அவர் எங்கே போனான்னு தெரியல. சரி அவர் மிஸ்ஸிங் போல் இருக்குது. அவரோட நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காளா. இப்போ நீங்கள் ஒருத்த ரிங் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு அவன் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சோயான்னு சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல வரதுக்கு முன்னாடியே இல்லை இவளுக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் உயிரே வருது. நல்ல வேலை கவின் வந்துட்டானா, என்னாச்சோ ஏதாச்சுன்னு பயந்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காளா. இங்கே சோயான இவன் எப்படி உயிரோட வந்தா, நான் தான் சுட்டுட்டனே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இவன் கண்டிப்பாக நம்மளை கொலை தான் பண்ண போகிறான், அதுக்காக தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அதோட வரும்போதே அந்த ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சோயானோட கன்னில் வந்து புல்லட்டை வந்து மாற்றி வை, அதாவது வெறும் சத்தம் மட்டும் தான் வரணும், இவங்க வேணும்னாலும் ஒரு டூப்ளிகேட் புல்லட்டு போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்குது, அதுலேருந்து வந்த குண்டு எதுவும் பண்ணாது, இருந்தாலும் நம்ம ஹீரோ இறந்த மாதிரி தான் நடிச்சிருப்பான் போல இருக்குது. இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்தது ஜின்னு தான். இதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லி காட்டோம்னா ஜின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட சோயானுக்கா செம்ம காண்டாகுது. இவனை இங்கேருந்து இழுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மைக்கை எடுத்துக்கிட்டு அப்படி ஸ்டேஜுக்கு வரானா. இங்கே இருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடி அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து சோயானோட அப்பாட்ட வந்து $3
மில்லியன் வந்து கடன் வாங்கியிருந்தாரு. ஆனால் அந்த கடனுக்காக ஏகப்பட்ட வட்டி இதுவும் போட்டு கடைசியில் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. சின்ன பிள்ளையா இருந்த என்னையும் கான்ட்ராக்டில் சைன் வாங்கிட்டு இத்தனை வருஷமாக அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், போதும் நீ இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க, அவனுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சோயனோட அப்பாவும் கத்துறாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஃபைலை எல்லாரும் பிரித்து பார்க்குறாங்க. ஆமாம் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி. அதனால் இவரும் சொல்கிறாரு, நீ சொல்கிறது எல்லாமே பொய்ண்டு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் சொல்கிறது பொய்யா, அப்பனும் பையனும் என்னை பற்றி என்னமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கட்டு இந்த எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்டெலாம் எடுத்து காட்டுறானா. ஆனால் எல்லாரும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களாம் இந்த மாதிரி ஆட்களா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் வந்து அவள் லவ் பண்ண பொண்ணையே கொலை பண்ண சொன்னால் அதுக்கான ரெக்கார்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்கார்டையும் எடுத்து காட்டுறானா. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சோயனா, ஐயோ இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணலை, நான் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணலை, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லும்போது, என்னது பொய்யா, நீ கொலை சொன்ன பொண்ணு இப்போ உயிரோட தான் நிற்கிது அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இப்போ தான் சோயனை லவ் பண்ணால அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு அந்த பொண்ணு அங்கே தான் வந்திருக்கா போல இருக்குது, அவளும் எந்திரிச்சு நிற்கிறா. இதெல்லாம் பார்த்தோன்னா சோயனை உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து, இவன் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பாத, இவன் வேணும்னாலும் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம கையை எடுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நிற்கிறான்னுட்டு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியே வந்து சும்மா ட்ராமா தான், எல்லாத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியோட முகத்தை கிழிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் ட்ராமா பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லி கட்டுறா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லியிருப்பான், அந்த சோயனை பழி வாங்கினேன், அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன், மற்றபடி உன்னை உண்மையிலேயே நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான் போல இருக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி அவள் என்னை கொலை பண்ணுவான், அந்த ட்ராமா நடக்க போதும், நீனும் அது ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி நடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தான் சொல்லியிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லி கட்டிட்டு, இப்போ நீ பண்ண பார்த்து எல்லாத்தையும் நான் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னா அங்கே போலீஸும் வந்துட்டு பண்ண கொடுமைக்கு சீட்டிங் எல்லாத்துக்கும் சேர்த்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுது. அதாவது சோயனையும் அவங்க அப்பாவும், அதுவும் இல்லாமல் இவங்க கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ வந்து இப்போ அவன் பேரில் மாற்றிக்கிட்டான் போல இருக்குது. அதோட போலீஸும் அவங்களை இழுத்துட்டு போயிருந்தா. அதோட நம்ம ஹீரோயினும் அப்படி பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ நினச்சது எல்லாம் நடந்துருச்சான்ட்டு. ஆமாம்மா, 18 வருஷம் கிட்டத்தட்ட அவங்கள பழி வாங்கணும், அவங்களுக்கான எதிராக எல்லா எவிடன்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டு ஒன்றா நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் சரி இதுக்கு மேலே உன்னோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, இதுக்கு மேலே வேறு என்ன பிளான்னு, நீ தான் சொன்னிய 3வது ரூல், அதாவது நான் எப்போதும் உங்கூடையே இருக்கணும்டா, அதான் நான் எப்போதுமே உங்கூடையே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளும் அதே சந்தோஷத்தோட கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ட்ராமாவுக்கு ஒரு லைக்